அதை நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறாரு. ஆதி இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ மனம் திரும்பு. ஊருக்கெல்லாம் மனம் திரும்பு சொல்லி கூப்பிடுகிற நாம், நமக்கே ஒரு அழைப்பு, மனம் திரும்பு. நான் உண்மையாக சொல்கிறேன்னா, நான் எனக்கு ஊழியம் செய்கிறேன்னா ஒரே ஒரு காரணம், ஐ லவ் ஹிம், அவரை நேசிக்கிறேன். அது ஒன்று தாங்க. 54 வருஷம் ஊழியம் செய்கிறேன். எந்த புல்பிட்லையும் நான் காணிக்க கேட்டதில்லை, எந்த யூடியூப்லையும் கேட்டதில்லை, எந்தேலும் கேட்டதில்லை. அவர் முதலாளி, நான் தொழிலாளி. கரெக்டாக அவர் எனக்கு கொடுப்பாரு எனக்கு. அதனால் மனுஷன்ட்ட கையேந்தலை, கடவுள்கிட்ட நான் கையேந்துறேன். அப்படி ஏண்டா கன்னியாகுமரியில் யார்கிட்டையுமே நான் காணிக்க கேட்டு எனக்கு நீ காணிக்க அனுப்புனதா இல்லை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஐ லவ் யூ, உங்களை நேசிக்கிறேன்னா. ஏசப்பா நேசிக்கிறவல நான் உங்களை நேசிக்கிறேன். அதுக்கு தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மறுபடியும் இவங்க ஏன் வராங்க, அதுக்கு தான் வராங்க, வேறு எதுக்கும் வரல. அழைப்பு கொடுத்த அருமையான பாஸ்டருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. என்னை கேட்டுக்கொண்ட கர்த்தரை விலை என் அன்பான கணவன் நடராஜ முதலியார் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்த ஊருக்கு வந்து, இந்த ஊருக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? லேண்ட் ஆஃப் கன்வென்ஷன். இது கன்வென்ஷனுடைய பூமி என்று பெயர் வைத்தார். எங்கே பார்த்தா ஒரு ஸ்பீக்கரில் கன்வென்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். 6 மணிக்கு எல்லா வீட்லேயும் ஒரு ஜெப பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்கும். காலையில் பிள்ளைங்க 23ஆம் சங்கீதம்லாம் சொல்லாட்ட அம்மா இட்லியே கொடுக்க மாட்டாங்க, ஆமாம் நீ படிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எழுப்புதலின் காலம் இருந்தது. ஆனால் இன்று எங்கே ஓடி மறைந்தது போல் ஒரு காலம். ஜெபக்கூட்டம் எங்கே, வீட்டுக்கூட்டம் எங்கே, சர்ச்சுக்கு அந்த நம்முடைய பேரின்ப பெருவிழாவுக்கே வர்றதுக்கு மனசு இல்லைன்னா எங்கே தான் வரப்போகிறாங்க? அந்த வேதம் சொல்ல போகிறது, இனி வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் வருகிறது. உங்கள் பாஸ்டரை தேடுவீங்க, பாஸ்டர் இருக்க மாட்டார், அம்மாவும் இருக்க மாட்டாங்க. ஆலயம் இருக்கும் ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்? கர்த்தருடைய வருகையில் போயிடுவாங்க. எக்காலம் துணிக்க போகிறது, ஆயத்தமார்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். we are in the last minute, last hour, now or never. இப்போ செய்யாவிட்டா எப்போ செய்ய போகிறோம்? இப்போ ஜெபிக்காவிட்டா எப்போ ஜெபிக்க போகிறோம்? பெரிய பெரிய கூட்டத்தில் கத்தரை சொல்லிட்டு இட்டாலியன் டைல்ஸ் போட்டு வீடு கட்டுறாங்க. இந்த இட்டாலியன் டைல்ஸில் யார் இருக்க போகிறோம்? அந்த கிறிஸ்து தான் இருக்க போகிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பார்த்து ஓடும் ஒரு காலம். வேதம் சொல்கிறது, முன்னானவள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம், நான் ஒரு புதிய காரியம் செய்ய போகிறேன். வேதம் சொல்கிறது, உன்னை சுற்றி இருக்கிற பாவத்தையும் உன்னுடைய பாரத்தையும் விட்டு விட்டு என்னை பார்த்து ஓடு. எனக்கு வயசு சொன்னா பாட்டி, ரொம்ப பாட்டிக்கு இனி உட்கார்ந்துருன்றுவாங்க. வயசு சொல்லலை, 70+. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாமே வலிக்கும், கை வலிக்கும், கால் வலி எல்லாம் வலிக்கும். ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்குது. ஒரு முறையான சுவிசேஷத்தை ஒருத்தியை அறிவிக்க நான் துடிக்கிறேன். ஒருத்தியாக முடியாது, கன்னியாகுமரியில் இருக்க நீங்கள் வந்தால் தான் முடியும். ஏன் தெரியுமா? ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. பக்கத்தில் கையை பார்த்து சொல்லுங்கள், கையை பிடிச்சி சொல்லுங்கள், நம்ம 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை துரத்த முடியும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சொல்லுங்கள் எல்லாரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, பணத்தாலும் அல்ல, வீண் பேச்சினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியாலே ஆகும். என்னை கேட்டுவான். we are praying for a revival, a mighty revival. மழை பெய்ய போகிறது, பெருமழை பெய்ய போகிறது இந்த காலத்தில். அதுக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். வஸ்திரத்தை கிழிக்கும் காலம் அல்ல, இதயத்தை கிழிக்கும் காலம். ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிற காலம். மணவாளனும் மணவாட்டியை மறைய விட்டு வெளியே வரும் காலம். பால் உண்கிற பிள்ளைகள் வெளியே வரும் காலம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு. நான் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறேன். வெட்டுக்கிளியும் முசுகட்டிய பூச்சியும் பச்சை புழுக்களும் தின்று போட்ட வருஷத்தின் பலனை திரும்பவும் நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் ஏங்க எப்படி கத்துறீங்கன்னு கேட்கீங்களா? எங்கள் ஐயா இன்னும் சத்தமாக கத்திக்கிட்டாரு, அதனால் அவரை போல் கத்தணுன்னு தான் லைஃப்பை கத்திட்டு இருக்கிறேன். அப்படியாவது காதுக்குள்ளே போகுமான்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா. திரும்பவும் நான் உனக்கு தருவேன். அப்படி சொன்னோன்னு அல்லேலூயா போடணும், அல்லன்னு சொன்னோன்னு அல்லேலூயா போடணும். திரும்பவும் நான் உனக்கு தருவேன், சம்பூர்ணமாய் சாப்பிடுவாய். அதுக்கு அல்லேலூயா போடுவாங்க, அதுக்கு அல்லேலூயா போடுவாங்க. வெக்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒரு ஜனம் உண்டு, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவர்கள் மகிமைப்படுத்தப்படுவார்கள். அந்த ஜனமே உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், இது என் அண்டையிலே ஓடி வரும் காலம், கிட்டி சேரும் ஒரு காலம். ஹல்லேலூயா.
எனக்கு பிடிச்சமான ஒரு பைபிள் கேரக்டர் உங்களோட பேச போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 1 ராஜாக்கள் 18ஆம் வசனம். 18ஆம் அதிகாரம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பித்து, நான் தேசத்தில் மலையை கட்டளையிடுவேன். ஒன்று நீ காண்பி. சிஸ்டர்ஸ் கொஞ்சம் அல்லலிய போடணும், சரியா? அட்லீஸ்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கோங்களா, அல்ல போடணும். ஒன்று நீ காண்பி, அப்போ தான் நான் மலையை வர்ஷிக்க பண்ணுவேன். இப்போ சென்னையில் எங்கே பார்த்தாலும் ஒரு வார்த்தை ரொம்ப பாப்புலர், நான் வரேன். முகாஸ்டன் இங்கே வந்துட்டாரு, அடுத்தது விஜய் வந்துட்டாரு. யார் வந்தா என்ன? நான் வர மட்டும் மழை பெய்யாது, நீ வர மட்டும் மழை பெய்யாது. இந்த நாடு செழிக்க வேண்டும் என்றால் பெருமழை ஒன்று பெய்ய வேண்டும், பெருமழை ஒன்று பெய்ய வேண்டும். இந்த பட்டணம் பஞ்சத்தில் இருக்கிறது. சிக்கன் கறியும் மட்டன் கறி பிரியாணி அவியல் தவிர இந்த பஞ்சம் கிடையாது. வசன பஞ்சம். சத்தியத்தை சத்தியமாய் போதித்த பக்தர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஜான் ரோஸ் ஒரு பாஸ்டர் பாரு, பின்னால் அதில் கையை வச்சான், அவ்வளோ அந்த கையை எடுக்கும் வரையில் நீங்கள் யாரும் உன் வீட்டுக்கு போக முடியாது. பேசுவார் 1.5 மணி நேரம் 2.5 மணி அப்படி உட்கார்ந்துருப்பாங்க எல்லாரும். அந்த காலம் ஜனங்கள் அப்படியே தேடி வந்தார்கள். இன்று பஞ்சம் இருக்கிறத தேடும் மக்கள் இல்லை. இந்த தேசத்தின் வருங்காலம் யார் கையில் இருக்கா? மோடியா கையில் இருக்கா? இல்லாட்ட விஜய் கையில் இருக்கா? இல்லைங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால், பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், என் முகத்தை தேடினால், செபித்தால், நான் சேமத்தை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன். இந்த தேசத்தின் சேமத்திற்காக நீங்கள் வந்திருக்கணும் என்றால் நீங்கள் நாம காண்பிக்கும் ஒரு காலம், காண்பிக்கும் ஒரு உன்னை நீ காண்பி, அப்பொழுது தேசத்தில் மழையை நான் கட்டளையிடுவேன். அதே ஒரு அரண்மனைக்குள்ள ஒபதியான் ஒரு ஆள் இருக்க, அரண்மனையில் விசாரிப்புக்காரன், ரொம்ப நல்லவர், கர்த்தருக்கு பயந்து நடந்தவர். எசபேல் கர்த்தருடைய பக்தர்களை கொல்லும் பொழுது காப்பாற்றினவர். ஆனால் அவர் போய் எலியா போய் சொல்றாரு ஒபதியாட்ட, போய் சொல்லு, நான் ஆகாப் வந்திருக்கிறேன். ஐயா என்னானாவது நீங்க சொல்லுங்க ஐயா, இது எனக்கு செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? உங்க தலையைத்தான் தேடுறான் அவன். எப்படி ஐயா போய் சொல்றது? தலையை தேடுறவன்ட்ட தான் சொல்றேன், நான் வர்றேன். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தலையை தேடுறவன்ட்ட சொல்றேன், நான் வர்றேன். 2 விதமான விசுவாசிகள் இருக்காங்க. தலை போனா போட்டு சத்தியம் நிற்கணும்னு சொல்ற ஒரு கூட்டம், நல்லவங்க தான். ஒபதியா மாதிரி பயந்த ஒரு கூட்டம். இந்த ஒபதியா பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருந்து, அது என்ன தெரியுமா? ஐயா நான் போய் சொல்லுவேன் ஆகாபிட்ட, நீங்க காணாம போயிடுவீங்க. இது என்ன ஏர்வேஸ்? ஜெட் ஏர்வேஸா, இந்தியன் ஏர்லைன்ஸா? இல்லைங்க, ஹெவன் ஏர்லைன்ஸுங்க. அவங்கெல்லாம் ஹெவன் ஏர்லைன்ஸில் போய் பழகினவங்க. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நியூ டெஸ்டமெண்ட்டில் ஹெவன் ஏர்லைன்ஸில் இருந்தது. உங்களுக்கு தெரியும், சமாரியாவில் பெரிய எழுப்புதல் பிழைப்பு, கந்தைய மந்திரிக்கு சுஷ கொடுத்து காணிக்கை, இந்த ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு காணிக்கை காத்திருக்காம காணாம போயிட்டாரு. இங்கெல்லாம் நம்ம ஊர் இல்லைங்க, பொதுவாக சொல்கிறேன், ஞானஸ்தானம் கொடுத்தோன்னா ஐயோ ஸ்தோத்திர காணிக்கை காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அப்படி இல்லை, மறைஞ்சு போயிட்டான். என்ன ஏர்லைன்ஸில் போனால்? ஹெவன் ஏர்லைன்ஸில் போனால். There are saints of God still they travel in airlines. இன்றைக்கு கூட பக்தர்கள் ஹெவன் ஏர்லைன்ஸில் போடுறாங்க, நானும் போகிறேன். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது நான், நீ போய் சொல்லு, நீ பயப்படுகிற மனுஷன் அல்ல. ஏனென்றால் பயப்படுற ஆவியை உனக்கு தரல, அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியமுள்ள ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறேன். உன் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். யோவா சாருங்க சொன்னார்னா, தண்ணி தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன், என் பின்னால் ஒருத்தர் வர்றாரு, அவர் ஆவியாலும் அக்கினியாலும் கொடுப்போம். As a Pentecostal people, AG Church, we know about the baptism of the Spirit. Do you know the baptism of the fire? நம்ம ஐயாவுக்கு இருக்கதா தெரியுது எனக்கு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஆவியை பெற்றவர்கள். நிறைய பேர் ஆவியை அக்கினி பெற்றிருக்கீங்களா? அக்கினி பெற்றிருக்கீங்களா? அக்கினி பெற்ற மக்களாலே தான் இந்த தேசம் சந்திக்கப்படும். அக்கினி பெற்ற மக்களால் தான் இந்த உலகத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். Burn for God, blaze on for God, ignite the fire. உனக்குள்ள இருக்கிற அக்கினியை அனல் மூட்டி எழுப்பு. ஆறிப்போய் நாரிப்போய் லாசருடைய கல்லறையா இருக்கக்கூடாது. நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்.
என்கிட்ட யார் பிள்ளையில் இருந்தாலும் அவங்கள பற்ற வச்சுருவேன். நான் எரிச்சிக்கிட்டு தான் வெளியே வருவேன். ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன், சத்தியம் சொல்லிடுவேன். தெரியாதவங்க குட் மார்னிங், தெரியாதவங்க மாதிரி காட்டிக்க மாட்டேன், தெரிஞ்ச மாதிரி குட் மார்னிங். ஒன்று அவங்கள்ட்ட சத்தியத்தை சொல்லாமல் நான் கீழே இறங்கவே மாட்டேன். உன் பக்கத்தில் உட்காந்துருக்குற ஆட்டோவில், லாரியில், ட்ரெயினில், வீட்டில் அவங்க எரியணும். உன்னை எப்படி நான் வச்சுருக்கிறேன்? தீயாக வச்சுருக்கிறேன். தீக்கொளுத்தும்படியாக நான் உன்னை வச்சுருக்கிறேன். தீக்கொளுத்துங்க. இந்த பட்டணம் பற்றி எரிய வேண்டும். மாம்சமான இச்சைகளினாலே அல்ல, அசுத்தமான லஞ்சத்தால் அல்ல, கற்பழிப்பால் அல்ல, கள்ளுக்கடியால் அல்ல, கர்த்தருடைய அக்கினியால் எரிய வேண்டும். அப்படி எரிய வேண்டுமென்றால் நீ பற்ற வைக்க வேண்டும். ஒபதியா போய் சொல்கிறாரு ஆகாப்ட்ட, வந்துட்டாரு எலியா, வந்துட்டாரா? ஊரெல்லாம் தேடினேன், ஒவ்வொரு ஊர்லையும் அவர் இல்லைன்னு சொன்னாதான் நான் அந்த ஊரை விட்டேன் வந்தேன். என்ன தேடி அவருக்கு எவ்வளோ தெம்பு இல்லைங்க, கொம்பும் இருக்கு. காண்டாமிருகத்துக்கு கொம்பு நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். காண்டாமிருகத்தை கட்டி உள்ள எவரால் முடியுமா? காண்டாமிருகத்தை அடக்க யாரால் முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொருவரையும் காண்டாமிருகமாய் மாற்றி இருக்கிறேன். கன்னியாகுமரி நிறைய சாப்பிட்டு காண்டாமிருகம் போல் இருப்பாங்க, அதை நான் சொல்லலை. இருக்கிற கொம்பு முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன வந்தாலும் முட்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்கணும். அத்தை வீட்டுக்காரி சொல்லிட்டா, மாமியார் சொல்லிட்டா, போ, ஐ டோன்ட் கேர். சாதரக் மேஷாக் அபேத்நேகோ, அந்த ராஜா சொல்லுவார், 7 times 7 மடங்கு நான் அக்கினியை சூடாக்கிறேன், 7 மடங்கு 7 மடங்கு பண்ணுப்பா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அரசாங்க தலைவர்களை பார்த்துங்க, வி டோன்ட் கேர். நான் யாருக்கும் மண்டி போடுற மக்கள் இல்லை, நிமிர்ந்து நிற்கிறவங்க. எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். வாலாக்காமல் தலையாக்கினார், கீழாக்காமல் மேலாக்குவார். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்ம ஏறி இருக்க பண்ணுகிற ஒரு தேவன். காண்டாமிருகத்தின் கொம்பை போல நான் உன்னை உயர்த்துவேன். அப்படிப்பட்ட தைரியம் உள்ளவங்க போய் காண்பீங்க, ஆகாபுக்கு காண்பீங்க. வந்திருக்கிறேன், நான் வர்றேன், நான் ஒளிஞ்சிருக்கிறவன்ல, நான் வர்றவன். உன் தலையத்தாயே தலை போட்டுப்பா, சத்தியம் இருக்குப்பா. தட்டத்தில் வச்சு ஆடின பொண்ணுக்கு யோவான்ஸ்தானை தலையை வச்சாங்க, சத்தியம் நின்றதா இல்லையா? சிறியலிடத்திலே பிறந்தவளை அவனை போல பெரியவன் இல்லை என்று ஆண்டவரை சொல்லிட்டு போனாரா இல்லையா? உன்னை குறித்தும் அப்படியே பேசப்படும். நாம் நிமிர்ந்து நிற்கிற மக்களாக இருக்க வேண்டும், குனிந்து நிற்கலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, முஸ்லீம் தைரியமாக இருக்காங்க. இந்த கொரோனா டைமில் நல்லா திறந்து வச்சுருந்தாங்க, மாஸ்க் எல்லாம், பயப்படவே இல்லை. வெளியே எழுதி வச்சான், யார் வந்தாலும் உததான் கிடைக்கும் சென்னையில். அதனால் எந்த போலீஸ் வந்து தடுத்து நிறுத்த முடியலை. கிறிஸ்தவங்க மட்டும்தான் நல்லதாக போச்சுப்பா, சர்ச்சு நடக்காடா போகிறோம், நல்லதாக போச்சுப்பா, நம்ம நல்ல டிவியில் இட்லி சாப்பிட்டுட்டு டிவியில் பார்க்கலாம், முட்டாங்கம் போடாண்டா, முழங்காலும் போடாண்டா, அழகாக சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். சிரிக்கிறத பார்த்தா கொஞ்சம் பேர் அப்படி தான் பார்த்துருக்கீங்க கொரோனா டைமில். அப்போ கொரோனா முடிஞ்ச வாயில் மாஸ்க் போட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பா. நாம் பாடுறோமா இல்லையான்னு பாஸ்டர் பார்க்க மாட்டார், இன்னும் கொஞ்ச நாள் மாஸ்க் போட்டுக்கலாம், இன்னும் ஒரு கொரோனா வர்றதான்னு. இவங்க யார்? கிறிஸ்தவங்க. பயந்தாங்குள்ளி யார்? கிறிஸ்தவங்க. என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியம் உள்ள ஆவி. நான் பெருமைக்காக சொல்லுங்க, நான் இப்போ ஆப்பிரிக்கா போனேன்ல, தங்கின ஹோட்டலெல்லாம் கருப்பு மனிதர்கள். அவங்களுக்கு நகை எல்லாம் இந்த எருவ மாட்டுக்கு நகம் போயிடணும், அப்படி குத்துனா போயிடுவோம், அவ்வளோதான். அங்கே தான் ராத்திரி 12 மணிக்கு மீட்டிங் முடிச்சு நான் தனியாக தான் வருவேன். எல்லாரையும் மகனேன்னு கூப்பிடுவேன், அதனால் என்னை அம்மானு கூப்பிட்டாங்க. என்னை யாரோ ஒரு நாள் என் பெட்டியை தேடி பார்த்தாங்க, அழுக்கு துணி தான் இருந்துச்சு. இனி உங்கள் பெட்டியை தேட மாட்டோம், உங்கள் பணமைகளில் அழுக்கு துணி தான் இருக்குது, நான் வாஷ் பண்ணி வச்சுருங்கன்னு சொன்னேன். வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. பயப்படுற ஆவியை நம்ம படலை, தைரியம் ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லையா? சொல்லுங்க, நான் வர்றேன். சொல்லுங்க, நான் வர்றேன். நான் வந்தாதான் மழை பெய்யும், நான் வந்தாதான் எழுப்புதல் வரும், நான் வந்தாதான் இந்த நாடு செழிக்கும். போய் சொல்லு, ஆகாபுக்கு போய் சொல்லு, நான் வந்திருக்கிறேன். அவன் சொல்லுவான், எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன், சேலையும் கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்தான். ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்கப்படுவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகாலின் பின் பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் விட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போது வா, கர்மேல் பருவத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கிறது
150 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீக்க 400 பேரை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா, ஆட்களை அனுப்பு என்றார். அப்படி ஆகாபு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வத்தில் இருக்கிற அந்த தீக்கில கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா ஜனங்களை பார்த்து, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று அவன் சத்தமாக உரத்தசமாக சொன்னான். அன்றைக்கு யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றார், கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? யாரை சேவிப்பீர்கள்? 2 மனசா குந்தி குந்தி நடக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பக்திமான்கள் கையில் ஒரு பைபிள் உண்டு, வாயில் ஒரு பாடல் உண்டு. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சீரியல் என்னன்னா சீரியல் பாருங்க. ஐயோ, ஒரு உதாரணம் என் பேரன் சொன்னான். ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி வீட்டுக்கு விருந்துக்கு போனாராம். எப்பெல்லாம் அவர் விருந்துக்கு போனாலும் ஒரு ஸ்பூன் காணாம போயிருமா. உடனே அந்த அம்மா போய் கண்ணோட்ட சொன்னார், அவங்க பாஸ்டர் ஸ்பூனை திருடிட்டு போறார் ஒவ்வொரு தடவையும். 2 தடவை வந்தாராம், ஸ்பூன் காணாம போயிட்டான். தேடிட்டு காணாம போயிட்டான். ஒரு நாள் தைரியமாக அவன் கேட்டுட்டாங்களா, பாஸ்டர் நீங்கள் வர சமயம் எங்கள் வீட்டு ஸ்பூனை நீங்கள் திருநீங்களான்னு. அவன் சொன்னாரா, போய் பைபிளில் பாரு, அதுக்குள்ளே தான் இருக்கு. சிரிக்கலீங்களா இல்லையா? கதை புரிஞ்சுதா புரியலையா? அப்போ அந்த ஸ்பூனை வச்சுட்டு போயிருக்காரு. எல்லா பாஸ்டர் ஸ்பூன் வச்சுக்கோங்க, உங்கள் விசுவாச வீட்டுக்கு போய் சமயம் ஸ்பூனை வச்சுட்டு வாங்க, எத்தனை பேர் உங்களை தேடுறாங்கன்னு பார்க்கலாம். அப்படி என்றால் வேத புத்தகத்தை தொட்டே பார்க்கல. ஆனால் இங்கே பாடுவாங்க, வேதமே எனக்கு வெளிச்சம்னு, என்னை நான் தடுந்து விட்டேன்னு சொல்லுவாங்க. தேனே எம்மானேலாம் பாடுவாங்க. நிறைய பாட்டு இருக்கும், பாட்டுக்கு குறைய கிடையாது. ஏடபிள்யூ டோசஸ்னால் கிறிஸ்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, பொய்யா பாடுவாங்க. உண்மையை நான் ஆராதிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஜபம். என்ன ஜபம் தெரியுமா? நான் காணாமல் போன ஆடு ஆண்டவரேன்னு ஒரு ஜபம். திங்கக்கிழமை ஒரு ஜபம் என்ன தெரியுமா? உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவும்னு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பைபிளில் போன காணாமல் போட ஒரு தடவை தானே போச்சு, இது வாரம் போகுது. இந்த ஆடை என்ன பண்ணுவார் தெரியுமா? காலை ஒடிக்க போகிறார். நான் உங்களை பார்த்து பேசலை, இங்கே தான் பேசுகிறேன். காலை ஒடிக்க போகிறார். காலை ஒடிச்சாலும் தோளில் அவர் தூக்குவார். ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறமே, அவனுடைய ரத்தத்தால் கழுவும்னு. ஏன்னா டேப் வாட்டரா, அவருடைய ரத்தம் டேப் வாட்டரா? வாரவான் கழுவுறதுக்கு பாவம் செஞ்ச பொண்ணை பார்த்து சொன்னா, நீ போய் நீ பாவம் செய்யாத. யாருக்குள்ள அக்கினி இருக்கிறதோ, அபிஷேகம் இருக்கிறதோ, யார் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறதோ அவர்களை போய் நான் காணாம போன ஆடென்றோ ரத்தத்தால் கழுவும் என்று கேட்க தேவையே கிடையாது. ஏன்? அதே ரத்தத்தை பயன்படுத்துவாங்க. எப்படி? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தால் அவனை ஜெயிப்பார்கள். அவனுக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டதுன்னு அறிந்திருக்கிறபடியால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பானா. அவனுக்கு வேலை வெளியில் உள்ளதான் வேலை பார்க்குறான். ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தாலும் அவனை ஜெயிப்பாங்க. ஏன் ஒரு அல்லலியா போடக்கூடாதா? ஜெயிக்கிற கூட்டம் ஒரு அல்லலியா போடக்கூடாதா? ஜெயிக்கிற கூட்டம் ஒரு அல்லலியா போடக்கூடாதா? We will overcome. We will overcome. We are not undergo the overcomer, jump over, cross over, leap over. உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பி நான் வர மாட்டேன். கமான் கமான், நான் ஒன்று கூப்பிடுறேன்ப்பா, சவாலுக்கு வாப்பா. ஆமாம், சவாலுக்கு வா. எலியா எப்போதுமே கூடுவார் சவாலுக்கு. வாங்க சவாலுக்குன்னு. நம்ம சவாலாக கண்டா பயந்து ஓடுற கூட்டம், சவாலை பார்த்தா சமாளிக்கிற கூட்டம். கூப்பிடுமா, கூப்பிடு. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர். உன்னை விட்டு விலகிறவரில் கைவிடுவரில். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக சென்றா உன் செருப்பு கிளியாது, உன் சட்டை கிளியாது. உனக்கு பகலில் மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், காலையில் சூடு சாப்பாடு, மத்தியானம் சூடு சாப்பாடு, ஒரு நாளும் பழைய சாதம் கிடையாது, வியாதி வராது. இப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்குற தேவன் உன்னோடு கூட வர்றாரு. டோன்ட் ஃபியர். என்னை பார்த்து கேட்பா, அவங்க கூட யாருமே வரலையான்னு. நான் வந்திருக்கேன், அவங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பார்க்கலையா? எனக்கு மட்டும்தான் பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியாது. அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால எனக்கு பயமே கிடையாது, பயமே கிடையாது. பயத்தின் ஆவி பயப்படுறவன் அல்ல, பயப்படுகிறவன் அஞ்ஞானியும் பரலோகம் போக முடியாது.
Take away the spirit of fear out of me, Lord. Give me power, oh God. உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவர், உன் வெட்கத்தை ரெட்டு தனியான கனமாய் மாற்றுகிறவர், உன் அழுகை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர், உன் சாம்பலை சிங்காரமா மாற்றுகிறவர், ஒடுங்கி நாவிய துதியின் உடையாய் மாற்றுகிறவர். உன்னோடு இருக்கையில் உனக்கு என்ன கவலை? விடுமா சவால், வா பாரு. நீங்கள் ஃபஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோ தைரியம். நம்ம எல்லாம் மற்றவங்களை ஃபஸ்ட்டு விட மாட்டோம். ஐயோ ஒருவேளை நடக்கட்டா என்ன பண்ணுதுன்னு அவருக்கு தெரியும். அவரை அறிந்த ஜனம் பராக்கிரமம் செய்யும். நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையர், அவங்களும் ஒரு காலை எடுத்தாங்க. அவங்களும் எல்லாமே டூப்ளிகேட் தானே. பார்த்தீங்களா, நம்ம பண்ணுறதெல்லாம் மற்றவங்களும் பண்ணுவாங்க. நம்ம பாட்டை கூட இப்போ டூப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. கிருப கிருப பாட்டெல்லாம் மற்றவங்களும் எடுத்து பாடிட்டு இருக்காங்க, டூப்ளிகேட் பண்ணுறாங்க. சரி பண்ணுங்க, டூப்ளிகேட் பண்ணுங்க. ஆனால் ஒன்று, அக்கினி வராதே. நீ எவ்வளோ டூப்ளிகேட் அடித்தாலும் அக்கினி வராதே. நீ எவ்வளோ டியூன் போடு, மியூசிக் போடு, அக்கினி வராதே, அக்கினி வராது, நீ போடு. ஆனால் என்னுடைய சவால் என்ன தெரியுமா? அக்கினியினால் பதில் கொடுக்கும் தேவனே தேவன். அதுதாங்க எங்களுடைய சவால். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலை தெரியுமா? நம்முடைய தேவன் யார் என்று உலகத்துக்கு காட்டணும். அது ஒரே ஒரு வேலை. நான் யார் என்று காட்டுறதில்ல, என் தேவன் எவ்வளவு பெரியவராக என்னோடு இருக்கிறார் என்பதை நான் காட்ட வேண்டும். அல்லேலூயா. கூப்பிட்டு பார்த்தாங்க, கிழிச்சு பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, வரலையே. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, அதிகமாக தன் கடவுளை கூப்பிடுறது கிறிஸ்தவங்க கிடையாது. காலையில் 4 மணிக்கு யார் கூப்பிட்றா? அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன். 4 மணிக்கு கூப்பிட சத்தம் கேட்டிருக்குல்ல. ஒரு நாள் 5 வாட்டி யார் கூப்பிட்றா? அது தைரியமாக சொல்ல. அந்த முஸ்லீம் அண்ணாலாம் அல்லான்னு கூப்பிடுவாங்க 5 வாட்டி மைக்ரோஃபோனில். உங்களில் யாருங்க சத்தமாக 6 மணிக்கு கூப்பிட்டீங்க? அடுத்த வீட்டுக்காரங்க சொல்கிறாங்களா, இவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, ஜோம் பண்ணின்னு சொல்கிறாங்களா? அவங்க தொந்தரவு பண்ணுறதுக்கு நம்ம அவனமாக இருக்கிறோம். நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணுறோமா? இல்லை. நல்ல பெட்ஷீட் எடுத்து 7 மணிக்கு தான் போத்துவோம். என் தேவன் இரக்கம் உள்ளவர். ஆகையால் இப்பொழுது நான் மூடி தூங்குகிறேன். அவர் தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார். ஒரு வசனம் கூட வச்சுருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், காலையிலே தேடுறவனுக்கு தான் நான் கிருபை கொடுப்பேன். உன் வீட்டை தட்டி கிருபை கொடுக்குறார். தேடாத கடவுளை அவங்க தேடுறாங்க. அந்த கடவுளுக்கு காது இருக்கா கேட்கறதுக்கு, கண் இருக்கா பார்க்கறதுக்கு, வாய் இருக்கா பேசுறதுக்கு. அந்த கடவுளை உண்மையாக கூப்பிடுறாங்க. உண்மை இல்லாத கடவுளுக்கு உண்மையான பக்தர்கள், உண்மையான தேவனுக்கு பொய்யான பக்தர்கள். How long since you knelt by your bedside and whisper your prayer? எத்தனை பேர் இந்த கால வேளையில் முட்டி போட்டு ஆண்டவரை தேடினீங்க? மற்றவங்க குட்டு போட்டு தேடுறாங்க, தரையில் உருண்டு தேடுறாங்க. எத்தனை பேர் முட்டி போட்டு தேடுறீங்க? நான் முட்டி போட்டு ஜெபிச்சு என் காலே தேஞ்சு போயிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஓவர் யூஸ்டு நீஸ். டாக்டர் சர்டிஃபிகேட் முட்டி வச்சுருக்கேன் நான். எத்தனை பேர் காலையில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணீங்க? காலைல எழும்பினோடனே காஃபி போடணும், காலையில் எழும்பினோடனே அவியல் பண்ணணும், துவரன் பண்ணணும், சோறு கட்டணும், இட்லி கட்டணும். இதுவே நான் கட்டிகிட்டே போயிட்டே இருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? காலையில் என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை கூப்பிட்டாங்க, வரல, தோத்துட்டாங்க. தோக்கத்தான் போடுறாங்க. எத்தனை கோழி இருந்தாலும் என் தேவன் ஒருவரே ஜீவன் உள்ள தேவன். அன்றைக்கு சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, எங்கள் தேவன் தான் ஜீவன் உள்ள தேவன். அதை நீங்கள் காட்ட போகிறீங்க. எப்படி தெரியுமா? நாங்கள் அக்கினியை காட்டினா நீங்கள் எங்கள் தேவன் உண்மையான தேவன் சொல்லுவீங்க. ஐயோ, நான் அந்த பொச்சலையை நீ வணங்காட்டா நான் உனக்கு அக்கினியில் போட்டுருவேன். ஏய், டோன்ட் கேர். ஐ லைக் தட் லாங்குவேஜ் இங்கிலீஷில். ஐ டோன்ட் கேர். நீ என்ன போடுறிய என்ன பேருக்கு கவலை கிடையாது. ஏன் தெரியுமா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறவர். நான் தண்ணீரை கடந்தால் என்னோடு இருப்பார், நான் கண்ணீரை கடந்தால் என்னோடு இருப்பார், நான் அக்கினியில் நடந்தால் என்னோடு கூட இருப்பார். ஓ, கன்னியாகுமரியில் பாப்புலர் படம் தெரியுமா? தண்ணீரை கடக்கும் பொழுது அவர் என்னோடு இருப்பார். எங்கே தண்ணீரில் கடந்தீங்க? நான் அக்கினியில் நடக்கும் பொழுது எங்கே அக்கினியில் நடந்தீங்க? இந்த வசனம் சொல்லாதீங்க. அக்கினியில் நடக்காதவங்க, தண்ணியில் நடக்காதவங்க சொல்லாதீங்க, கண்ணியில் நடக்காத சொல்லாதீங்க. தண்ணியில் நடந்தவங்க, கண்ணியில் நடந்தவங்க, அக்கினி சோதனை கடந்து வந்தவங்க தான் சொல்ல முடியும் கர்த்தர் கூட இருந்தார் என்று. நாங்கள் 3 தானே போட்டோம், 4 தெரியுதுப்பா. ஆமாம், 1 போட்டா 2 வரும், 2 போட்டா 3 வரும், 3 போட்டா 4 வரும். இது சாரி கடை ஏழைங்க இல்லைங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. அவருக்காக சவாலில் நிற்கிறவங்களோட கர்த்தர் நிச்சயமாக நிற்பார்.
அப்போதான் அந்த சொல்லுவார், நேபுகாத்நேச்சார் சொல்லுவார், நாலாவது ஆள் கடவுள் போல இருக்க, போல இல்லைங்க, கடவுளே தாங்க. சிங்கக்கபில தூதரை தான் அனுப்புனாருங்க. அக்கினி சுழியில் அவரை இறங்கி வந்தாருங்க. அப்போதான் நேபுகாத்நேச்சார் சொன்னார், சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனே தேவன். நீ ஒரு சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோவா இருந்தா இந்த தேசத்தினுடைய கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க நம்முடைய தேவனே தேவன் என்று. எல்லா மந்திரியும் சொல்லுவாங்க நம்முடைய தேவனே தேவன் என்று. அதான் சொல்ல, நீ உன்னை காண்பி, அப்பொழுதுதான் மழை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, இப்பொழுது எலியா என்ன பண்ணா தெரியுமா? எல்லாரையும் கூப்பிட்டான், கிட்ட வாங்க கூப்பிட்டுட்டு 30 வசனம், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். உன் பலிபீடம் தகர்க்கப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணோம். கரெக்டாக முதல் ஆராதனையில் போய் குடும்பமாக உட்காந்துருப்போம். எங்களுக்கு வர வருமானத்தில் நல்லா நாங்கள் காணிக்கை கொடுத்துட்டு மீதி காணிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்றைக்கு அப்பா ஒரு கோயில், அம்மா ஒரு கோயில், பிள்ளைங்க இன்னொரு கோயில். காலையில் கூட்டத்துக்கு பிள்ளைங்க வரமாட்டாங்க, ஏன்னா நல்லா தூங்கி முழிச்சு 10 மணிக்கு வருவாங்க. அதனால் அவங்களுக்கு 3வது ஆராதனை. ஒன்றா போகிறவங்க தான் ஒன்றா வாழ முடியுங்க. கூடி செபிக்கிறவங்க தான் கூடி வாழ முடியுங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து போகிறீங்க, விருந்து வீட்டுக்கு சேர்ந்து போகிறீங்க, ஸ்கூல் அட்மிஷனுக்கு சேர்ந்து போகிறீங்க, ஆலயத்துக்கு எங்கே சேர்ந்து வர முடியாது. உன் பலிபீடம் தகர்க்கப்பட்டு விட்டது. எப்படி பலி செலுத்துவது? அவன் பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று வேத வசனம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையர், இந்த காலகட்டத்தில் பலிபீடத்தை நாம் செப்பனிட வேண்டும். அந்த பலிபீடத்தின் மேல் கர்த்தருடைய பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவன் கற்களை எல்லாம் எடுத்து பலிபீடத்தில் கட்டி பலிபீட சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, you put the wood in order. நீ போடுற விறகு கரெக்டாக இருந்தால் தான் அக்கினி இறங்கும். இது என்னங்க, 12 கல் எடுத்திருக்கிறான், அடுக்கியிருக்கான். இந்த 12 கற்களின் அஸ்திபாரத்தில் தான் இந்த சர்ச் கட்டப்பட்டிருக்குதுங்க. இந்த அஸ்திபாரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு நாள் 16ஆம் அதிகாரம் மத்தேயு ஜனங்கள்கிட்ட கேட்பார், ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்கிறாங்கன்னு. அப்போ சிலர் எரேமியா, நீர் தீர்க்கதரிசியில் ஒருவன், எலியான்னு சொன்னாங்க. அப்போ டைரக்டாக கேட்ட, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அப்போ பேதுரு சொல்லுவான், thou art Christ, the son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்ல சொல்லியிருக்கலாம்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுருவே, சீமோனே, மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்படுத்தலை அஸ்திபாரமாய் கொண்டு என் சபையை நான் கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இது என்ன கல்? thou art Christ, the son of the living God. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். கிரைஸ்ட் அபிஷேகிக்கப்பட்டவர். எஸ்ஏ 61ஆம் அதிகாரம், அபிஷேகப்பட்டவர். கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக? இதயம் நொறுங்குண்ட மக்களுடைய காயத்தை கட்டுவதற்காக. ஆண்டவர் சொன்னார், ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் டு ப்ரீச் தி காஸ்பல் டு போர், ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. அதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆவியானவர் நிரப்பப்பட்டார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, சாம்பலை சிங்காரமாய் மாற்ற, அழுகை ஆனந்த களிப்பாய் மாற்ற, சமாதானத்தின் தேவன் இந்த உலகத்தில் வெட்கத்தை இரட்டத்தினை கனமாய் மாற்ற அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த கல்லின் மேல் இந்த சபையை நான் கட்டுகிறேன். பேதுருவே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? இந்த வெளிப்படுத்தலை பிதாவிடத்திலே நீ பெற்றுக்கொண்டாய். நீ ஆலயத்தில் பிரசங்க பாஷ பேசும்போது, நான் பேசும்போது என்ன கேட்காதீங்க, ஆவியானுடைய வெளிப்படுத்தல் கேளுங்க. காதை சரியாக வச்சுருந்தா நீங்கள் கேட்பீங்க. உங்கள் இதயத்துக்கு ஏற்ற ஒரு வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுப்பார். அந்த வெளிப்படுத்தலே தான் கர்த்தர் உன் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பேதுருவே, இந்த பூமியில் நீ கட்டுவது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். உன்னுடைய விறக சரியா அடுக்கிறியா? ஒன்றாவதாக மனம் திரும்பு, மனம் திரும்பு. 2வதாக ரட்சிக்கப்பட அவர் ஏற்றுக்கொள். 3வது அபிஷேகம் பெற்றுக்கொள், அக்கினியில் அபிஷேகம் பெற்றுக்கொள்.
வேறுபாடான வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொண்டே அடுக்கிக்கொண்டே போங்க. உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணு. வாழ்க்கையிலே நீ பொறுமையை காத்துக்கொள். உத்தமனாய் நாட இப்படிப்பட்ட விறகு அடிக்கிட்டே வந்தால் தான் பலிபீடமே கட்டப்பட வேண்டும். கட்டப்படல அந்த கட்டப்படலாம் தண்ணியெல்லாம் ஊற்றுனாங்க, எல்லாம் ஊற்றுனாங்க. இதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அவனுடைய ஜபந்தான். படிப்போமா? 30 அந்திப்பலி செலுத்து நேரத்தில் தீர்க்கதரிசி எலியா வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் இஸ்ரவேலே நீ தேவன் என்றும், யாக்கோபு தேவனாய் கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும், நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தென்றும் இன்றைக்கு நீர் விளங்க பண்ணும். கர்த்தாவே நீ தேவனாய் கர்த்தரென்றும் தேவரீர் தங்கள் இதயத்தை மறுபடி என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். ஒன்று, நீர் தேவன். ரெண்டாவது, நான் உம்முடைய ஊழியக்காரன். மூணாவது, நீ சொல்கிறதுனால தான் இதை செஞ்சேன். இன்னைக்கு பாஸ்டர் அஜித் சொல்ல முடியுது. ஒன்றாவதாக அவர் என் தேவன், ரெண்டாவதாக நான் அவருடைய ஊழியக்காரன், மூணு அவர் சொல்லி தான் இந்த கன்வென்ஷன் அவர் நடத்துகிறாரு. இதை ஜனங்க பார்க்கணும். அல்லேலூயா, இதை ஜனங்க பார்க்கணும். அப்பொழுது அக்கினி இறங்கி வந்தது, சர்வாங்க தங்கன பெரிய விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீரை நக்கி போட்டது. சத்துரு விதைக்கிறவைகளை நக்கி போடக்கூடிய ஒரு வல்லமை இந்த அக்கினிக்கு தான் இருக்குது. லிக் த சாக்ரிஃபைஸ். பிரியமான கர்த்தர், நீ பலி வைக்கிறீல, அதை அப்படியே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். விறகு வச்சிட்டீங்க, பலிபீடம் கட்டிட்டீங்க, பலி எங்க? ஈசாக்கு கேட்ட அவங்க அப்பாட்ட, அப்பா விறகு வச்சிருக்கீங்க, கத்தி வச்சிருக்கீங்க, பலி எங்க? நீதான் அந்த பலி. நீ பலியானாலும் கல்வாரி மலையிலே நீ பலியாக வேண்டும். ஒன்றைத்தான் பலியாக கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா என் சரீரத்தை நான் உமக்கு தருகிறேன். அப்பா, என் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஆலயமாய் கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். என்னை நான் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. அப்படி முற்றிலுமாய். அப்பா, எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் வந்து ஞானஸ்தானம் எடுத்தானா. அப்போ அவன் கையை தூக்கி வச்சுருந்தானா, புதிய விசுவாசி. பாஸ்டர் கேட்டான், அப்பா ஞானஸ்தானத்தில் புதிய விசுவாசி கையை தூக்கி வச்சுருக்கானே. இல்லை பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள் ஸ்மோக் பண்ணணும், அதனால் கையை தூக்கி வச்சுருக்குது. ஒரு ஆள் ஞானஸ்தானத்துக்கு வந்தாலும், ஐயோ படப்படா எனக்கு நான் பணம் வைக்கிற பணப்பையை தூக்கி நான் வெளியே வைக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க பாஸ்டர். பாஸ்டர் கேட்டா, நீயே தண்ணிக்குள்ளே போகிற, உன் பணப்பையன் தண்ணிக்குள்ளே போகாதா? அது மட்டும் போகாது பாஸ்டர்னு. உன் பணப்பை ரட்சிக்கப்பட்டாதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. இன்னைக்கு கையை கொடுப்பேன், நாளைக்கு கண்ணை கொடுப்பேன், அடுத்த நாள் வாயை கொடுக்க போறியா? முற்றிலுமா என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர், எனக்கென்று இனி ஒன்றும் இல்லை, எல்லாமே இயேசு. அப்படி சொல்கிறவங்களை வச்சு தான் மழை வரும், அவங்களால தான் மழை வரும். பிரியமான கர்த்தரே, அதுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஆப்பிரிக்காவில் போய் இன்டர்செசர்ஸ் என்ன மன்றாட்டு வீரர்கணிகளுடைய மீட்டிங் நடத்தினேன். கருப்பு மனிதர்கள் என்ன சொன்னாங்க, உங்கள் பாட்டு பாடுங்க, அப்போ நான் வந்து அதுக்கு அர்த்தம் சொல்லுவேன்னு. அதான் நீ வந்து ஆப்பிரிக்கா லாங்குவேஜ் பேசுகிற நீ எப்படி வந்து நான் சொல்கிறது உனக்கு விளங்கும்? சவாலாக சொன்னார். எனக்கு ஒரு சவால் விட்டேன், நீங்கள் பாடுங்கன்னு அர்த்தத்தை நான் சொல்கிறேன்னு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, சோதனை பல்லவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திட்ட காலம், வேதனை வீதம் வீதம் வந்திட்ட காலம், தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும், தீதனை துந்திரு சிலுவையில் தொங்கும், நாதனை நினைத்திடில் நான் கொடுத்திருக்கிறாரனே. நீ காஸ்ட், நீ பெண்டு காஸ்ட், அந்த உலகத்துக்கு நீ காண்பி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் பெரிய மழை வரப்போகிறது. உன்னை நீ காண்பி, அப்பொழுது பெரிய மழை வரும். புடி, ஒத்தனை தப்ப விடாத புடி, அத்தனை பேரையும் புடி. அவ்வளோதான். கொலை கொலை கொலை, அத்தனை பேரை கொண்டுட்டான்.
இது கொஞ்ச நாளாக எனக்கு இது AK-47 வச்சுருந்தாரா? இல்லை. எலியா வச்சுருந்தாரா? இல்லை. நியூக்ளியர் பவர் வச்சுருந்தாரா? இல்லை. அப்போ எப்படிங்க எல்லாரையும் கொண்டுட்டாரு? நான் சொல்கிறதுக்கு நீ அல்லையில சொல்லணும். அவன் பத்தின அந்த அக்கினியை அவங்கள சுட்டரிச்சது. அவன் இறக்குன அந்த அக்கினியை அத்தனை பேரையும் சுட்டரிச்சது. உனக்குள்ளே அக்கினி இறங்கினார், உனக்கு எதிராக வர்ற ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே இருக்காதுங்க. உன்னை உபத்திரப்படுத்துறவர்கள் நீ தேடி நீ காணாதிருப்பாய். இன்று காண்கிற எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பது இல்லை. நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எந்த ஜாதியிலும் ஜலத்திலும் கண்டிராத அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய மெசேஜ் யூடியூப்பில் போட்டிருக்கேன், தமிழ் லாங்குவேஜ். சரியா? நான் பிறகு தூங்க சமயம் திடீர்னு 2 மணிக்கு எனக்கு விழிப்பு வந்துட்டுன்னா என் மெசேஜை நானே போட்டு கேட்பேன் எப்படி இருக்குதுன்னு. ஒரு நாள் நான் போட்டேன்னா எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. நான் தமிழில் தான் பேசியிருக்கிறேன், மொத்தமாக இங்கிலீஷில் இருந்தது. அதை நான் உடனே நைட்லேயே ஆப்பிரிக்கா, அமெரிக்கா அங்கெல்லாம் என் மெசேஜை நான் அனுப்புனேன். என்னங்க இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, இவ்வளோ அழகாக பேசுகிறீங்கன்னு கண்டுபிடிச்சினுங்க. பொழுது முடிஞ்சா ஏஐன்னு ஒன்று இருக்குதுங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் தமிழ் மெசேஜை எந்த பாஷையிலையும் மாற்றலாம். என்ன தேங்க்யூ ஜனங்க விழுந்துடுமே அந்த சேரில் வச்சு. இப்போ நான் தமிழில் பேசுகிறத ஹிந்தியில், தெலுங்கில், சைனீஸில், ஜாப்பனீஸில் மாற்றலாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு சைனீஸில் நான் பேசணுங்க. ஏன்னா நான் இல்லை, அந்த மிஷினே மாற்றி கொடுக்குது. ஒரே டச் பண்ணால் போதும், அது மாற்றிடும். 100 லாங்குவேஜில் நம்ம மெசேஜை மாற்றலாம். ஆண்டவர் சொன்னார், உலகமெல்லாம் போய் நீ பிரசங்கம் பண்ணுன்னு. நிச்சயமாக போக முடியாது, உங்கள் பெட்ரூமில் இருந்தே நீங்கள் போகலாம். 5 மினிட்ஸ் தமிழ் மெசேஜ் கொடுத்து டச் பண்ணுங்கள். உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள், டச் பண்ணுவா. உடனே அது நீங்கள் தெலுங்கில் பேசுகிற மாதிரி, அதனால் ஹிந்தியில் பேசுகிற மாதிரி, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை அப்படியே பேச வைக்கும். நான் அப்படி தான் போயிட்டுருக்கிறேன். என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே. நான் உலகத்தையே சாதிக்க பிறந்தவங்க, உலகத்தை மாற்ற பிறந்தவங்க, உலகம் முழுவதும் நம்ம செய்தி கொடுக்க பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்படி மாற்ற முடியுமானா ஆவியானவரால் முடியுமா? அக்கினியால் முடியுமா? முடியாதா? நீ அக்கினி பற்ற பிள்ளையாக இருந்தா நீ பரவிக்கிட்டே இருப்ப. அக்கினி சும்மாவா இருக்கும்? ஒரு சேரை கொளுத்தி பாருங்க, அத்தனையும் பட்டி எரியும். நீ பற்றி எரிகிற தீயாக இருக்கணும். பிரியமான கர்த்தரே, எல்லாரையும் அவன் சாகடிச்சிட்டான். அடுத்தபடியாக நான் பொண்ணு பார்க்குறேன் என்னன்னா, இந்த எலியா ஆகாவை பார்த்து சொல்லுவார், நீ போய் போஜனம் பண்ணு, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஆகாபு போஜனம் பண்ண போனான். எலியா கர்மேல் பர்வத்துடைய சிகரத்தில் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்தான். நீ போய் சாப்பிடுப்பா. 2 விதமான விசுவாசிங்க. ஒன்று சாப்பிட்ற விசுவாசிங்க, எப்படா மீட்டிங் முடியும் வீட்டில் போய் சாப்பிட்லான்னு. இன்னொரு கூட்டம் அப்படி இல்லை, 2 காலுக்கடையில் தலையை வச்சு குனிஞ்சு நிற்கிற கூட்டம். நான் அப்படி பார்த்துருக்கேங்க, ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. அதில் ஒன்றே என்னென்னு தெரியுமா? காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. 2 காலுக்கடையில் இவங்க தலையை வச்சு பாருங்கள், கண்ணு தெரியாது, வேறு எதுவுமே பார்க்க முடியாது, எதுவுமே கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுறவங்களுக்கு என்ன கேட்கும் தெரியுமா? பெருமழையின் இரைச்சல் கேட்கும். ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கும். எழுப்புதல்னு பேசிக்கிட்டே இருக்காங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒன்றுமே வர காணோம். 20,000 பேர் ஜெபிக்கிறாங்க கன்னியாகுமரியில், 30,000 எங்கெங்க எழுப்புதல் வருது? ஏன் வரல? உலகத்தை பார்க்காம, இந்த உலகத்தை கேட்காம கர்த்தர் முன்பாக நிற்கிற ஊழியர்கள், தலை குனிந்து நிற்கிறவர்கள் மட்டுமல்ல, அந்த மலையை பார்க்கும் வரையிலும் என் தலை வெளியே வராது, முட்டி போட்ட முட்டி எழும்பாது, காலுக்கெல்லாம் வந்த தலை எழும்பாது. அப்படி ஜெபிக்கிறவர்களால் தான் பெரிய எழுப்புதல் உண்டாகும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எழுப்புதலை ஜெபிக்கிறவங்க கன்னியாகுமரியில் ரொம்ப. ஆனால் ஒன்று கேட்குறேன், ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லுவாங்களா? 1,00,000 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க இன்னைக்கு உலகத்தில், ஒரு கண்ட்ரியில். இன்னைக்கு பெரிய எழுப்புதலை பற்றி பேசுகிறவங்க எல்லாம் பேசுவாங்க. ஞானஸ்தானம் நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா நான் இப்போ தரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் மன்னிப்பு கேட்குறேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்க பெரிய ஒரு பாவம், பெருசாக பேசுகிறாங்க, எல்லாரும் போயிடுறாங்க.
கொஞ்சம் பேர் சபரிமலைக்கு போவாங்க, கொஞ்சம் பேர் திருப்பதி போவாங்க, கொஞ்சம் பேர் இப்படியும் போவாங்க. போய் என்ன கண்டீங்க? ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? அபிஷேகம் பெற்றீங்களா? ஞானஸ்தானம் எடுத்தால் தான் அபிஷேகம் வரும், அதுக்கு முன்னால் வராது. எங்கள் ஆண்டவர்கள்லாம் ஒழுங்கு கிரமமாக செய்கிறவர். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தாதான் அப்பொழுது அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா ஒன்றும் வந்துடாது அந்நிய பாஷை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பேர் ஞானஸ்தானம் பற்றி பேசுகிறேன். 6000 பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஞானஸ்தானம் எடுக்காமல் எங்கெங்கே எழுப்புதல் வரப்போகுது? என் மேலே கோவப்பட்டப்படுங்க, நான் கவலைப்படலை. எங்கெல்லாமே பேசிட்டு வந்திருக்கிறேன். நான் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஜீவனை வெறுத்தவங்க எதை கண்டும் பயப்படுறது கிடையாது. யாருக்கு உதவியும் ஒத்தாசை எனக்கு தேவையும் கிடையாது. சத்தியத்துக்காக நிற்கணும், சத்தியத்துக்காக நிற்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு வரணும், வேறுபட்ட ஜீவியத்துக்கு வரணும். நீ உலகத்தான் அல்ல, நீ உலகத்தானே நேசிக்கிறவனா கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. உலகம் ஒரு கையிலே, கர்த்தர் உன் கையிலே கிடையாது. என்னை பார்த்து கேட்டாங்க வெளிநாட்டில எல்லாம், ஒரு சின்ன ஒரு கம்பல் போட்டால் என்ன, சின்ன ஒரு மாலை போட்டால் என்ன, ஒரு 2 கிராம் நசனை அரே 95 கிலோ சுத்த தங்கம், அதில் அரை கிலோ தேவையில்லை, 95 கிலோ 95 கிலோ பியூர் கோல்டு. இந்த கல்யாணி கோல்டு இல்லை, பியூர் கோல்டு. அதுக்கு மேலே எதுக்கு 5 கிராமோ 8 கிராமோ? சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணா விளங்க பண்ணவங்களுக்கு இந்த அரை கிராம் யாரும் 1.5 கிராம் எல்லாம் தேவையே கிடையாது. ஒரே சிரிப்பு எனக்கு சென்னையில். தங்கவலம் ஏறி போய் ஜனங்க எல்லாம் பெண்டகாஸ்து சேர்ச்சுக்கு வராங்க. அதுக்காக நான் ஆண்டவரே சோதரிக்கிறேன். என் மகன் இதுவரை தங்க நகை போட்டு தான் கல்யாணம் பண்ண சொல்லலாம், திடீர்னு பெண்டகாஸ்ட் ஆகிட்டா. அவளுக்கு தங்கமே வேண்டாம், ஏன்னா அப்பா காசு இல்லை வாங்குறதுக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு 3 கிராம் 3 சாவரன் கூட கிடைக்காது. ஒரு சின்ன மாலை கூட வாங்க முடியாது. எல்லாம் பெண்டகாஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லர்கள் மக்களை கிறிஸ்தவர்கள் ஆக்கலாம். அது மாதிரி அந்த தங்க விலையும் கொஞ்சம் பேரை பெண்டகாஸ்டில் ஆக்கலாம். எப்படி ஆயிலும் பெண்டகாஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். உலகம் நமக்கு பின்னால், ஆண்டவர் நமக்கு முன்னால். ஒரு நாள் தங்கம் நம் காலின் கீழே, அதை எடுத்து தலையில் வச்சா நான் அந்த பரலோகம் வரதை எப்படி நினைக்காதீங்க. நினைக்காது. இந்த பியூட்டி பார்லர் நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தான். பியூட்டி பார்லர் கையில் எவ்வளோ இருக்குது? 25 ரூபா. பியூட்டி பார்லர் 25 ரூபாய்க்கு என்ன பண்ணுவீங்க? ஐப்ரோவை ஷேவ் பண்ணுவீங்க. என்ன அழகாக கர்த்தர் கொடுத்துருக்காரு. நான் உலகத்தில் 42 கண்ட்ரி போயிருக்கிறேன். இந்த வில் மாதிரி ஐப்ரோ நமக்கு தான் இருக்கு. நான் பாருங்கள், கருப்பேன். ஆப்பிரிக்கா எல்லாம் கருப்பேன், அமெரிக்கா எல்லாம் வெள்ளை, கொரியா எல்லாம் மஞ்சள், அந்த ஜாப்பனீஸ் மஞ்சள், நம்ம மட்டும் தான் மல்டி கலர். நினச்சி பாருங்கள், பட்டர்ஃப்ளை நேஷன். நாங்கள் தான் சொன்ன சிலந்தி இல்லை பட்டர்ஃப்ளை நேஷன். இவ்வளோ அழகாக காண்ட்ரு கொடுத்துருக்காரு. ஆனாலும் எனக்கு கடிதம் எழுதுகிறாங்க, நான் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. சிஸ்டர், எவ்வளோ ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டு பார்த்த ஒன்றுமே வெளுக்க மாட்டேங்க. வெளுக்கணும்னா கல்வாரிக்கிட்ட வரணுங்க, அப்பந்தான் வெளுக்குங்க. என்னை கேட்டுக்கொண்டு கத்துறேன், கல்வாரிக்கிட்ட வரணுங்க, அப்பந்தான் வெளுக்குங்க. நான் சில கருப்பு பாஸ்டரை பார்த்துருக்கேங்க, சுத்த கருப்பு. அவங்க ஃபேஸ் அவ்வளோ ஷைன் பண்ணும், ஏதோ போட்டோ மாதிரி. எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா? ஜெப அறையிலேருந்து வெளியே வந்தாங்க. நீ 4 ஹவர் பியூட்டி பார்லரை குரங்கு மாதிரி வெளியே வருவேன். 1/2 மணி நேரம் கத்துற பியூட்டி பார்லரில் இருந்து பாரு, உன் மகன் முகம் எவ்வளோ பிரகாசிக்கும்னு நீ பாரு. அந்த அழகுக்குள்ளே வாங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அந்த அழகுக்குள்ளே நீங்கள் வாங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. உலகத்துக்கு நமக்கு தொடர்பு கிடையாது. காதை அடைத்துக்கொள், கண்ணை மூடிக்கொள். உலகத்தின் ஆடம்பரம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம கர்த்தரின் பிள்ளை, நம்ம இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் சாயலை அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் சகல நன்மைகள். அது என்ன நன்மை? 28 தெரியும், 29 தெரியுமா? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவது. ஆண்டவரே, உலகத்தை வெறுத்தேன், உன் பின்னால் நான் வந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு ஒரு பாஸ்டர் சுந்தரையா ஐயா சொன்னாங்கல்ல, அங்கே நடராஜமையாரை கல்யாணம் பண்ணி போனால் அடுத்த நாள் என்னை எழும்பி நிற்க சொன்னார். 4000 பேர் மத்தியில், பத்மா நீ யார் தெரியுமா? ஆமாம், நடராஜமையார் ஒய்ஃபு. இன்னும் ஒன்று தெரியுமா? ஏசிய ஊழியக்காரருடைய மனைவி. உன் உடலில் எந்த விதமான கலரே பாடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? நான் போட்டிருக்க வெள்ளையில் எல்லா கலரும் இருக்குது தெரியுமா? சூரிய ஒளி, அதில் எல்லா கலரும் இருக்கும். உங்களுக்கு தெரியாது, எங்கள் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். 54 வருஷம் அந்த வெள்ளை சாரி போட்டேன்.
ஏன்னா ஒரு ஊழியக்காரர் சொன்னாருன்னு சொல்லி அதனால எதுவுமே எனக்கு குறைஞ்சி போகலை. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்தில் 2 காலுக்கடையில் தலையை வைத்து ஜெபிக்கிறவங்க தான் பெருமழையின் இறைச்சலை கேட்பாங்க. அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறாரு, போய் பாரு. ஒன்றும் தெரியல. ஐயோ, அந்த சகோதரி பேசும் பொழுது என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று பண்ணிச்சு. பக்கத்தில் இருக்கா, எனக்கு ஒன்றும் வரல. திரும்ப போ. அப்படி ஒன்றும் அங்கே இல்லை. அந்த திரும்பவும் போ. அங்கே ஒன்றுமே இல்லை. திரும்பவும் போ. காணும் வரையிலும் போ. 7வது முறை போகும் பொழுது உள்ளங்கை மேகம்தான் தெரிந்தது. ஆனால் உலகம் செழித்தது. உள்ளங்கை மேகத்தால் உலகத்தை செழிக்க வைக்கும் ஒரு தேவன். இந்த மாலை வேளையிலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வைராக்கியம் உள்ளவர்களை தான் பார்க்குறாரு. வைராக்கியம் உள்ளவங்களை. வைராக்கியம் உண்டு. ஹஸ்பண்ட் திட்டினா 3 நாள் சாப்பிட மாட்டாங்க. அந்த வைராக்கியம் இருக்குது. ஆனால் இட்லி ஃபாஸ்டிங் கூட எடுக்க மாட்டாங்க. சண்டே மார்னிங் இட்லி ஃபாஸ்டிங் கூட எடுக்க முடியும். ஐயோ வயிறு வலிக்குதுன்னு. ஆனால் கனவு திட்டினா 3 நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க. அது என்ன வைராக்கியம்? கர்த்தரில் வைராக்கியம் கொள்ளணும். என்னை விடுவிக்காவிட்டா நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்காம விட மாட்டேன் ஆண்டவரே. என்னோடு கூட நீ வராவிட்டா போக மாட்டேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வைராக்கியம் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் என் உள்ளத்தில் ஆண்டவர் என்னோட பேசினார். அதை நான் உங்கள்கிட்ட காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். தாவீதின் நாட்கள் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் விசாரித்தான், ஏன் இந்த பஞ்சம்னு. கிபியோனரை கொண்டு போட்ட சவுலுக்காக இரத்த பிரியரான அந்த வீட்டாருக்காக இது உண்டாயிற்று என்றான். அப்படி கிபியோனரை அழைப்பித்து, இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன பரிகாரம் நாங்கள் செய்ய வேண்டும், என்ன வேண்டும் உங்களுக்கு சொல்லுங்கள். அப்பொழுது கிபியோனியர் சொல்லுவாங்க, எங்களை கொண்டு குவித்தானே அந்த சவுல், அவருடைய பிள்ளைகளுடைய 7 பேருடைய தலை வேண்டும் என்று கேட்டார்கள். தாவீது கொடுத்துருவார். 7 பேருக்கு தலையும் கொடுத்துருவார். 7 பேரை தூக்கு போட்டு கொல்லுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தாயை குறித்து நான் வேதத்திலே பார்க்கிறோம். 10ஆம் வசனம். ஆயாவின் குமாரத்தியாய் ரிஸ்பாள் 2 புடவையை எடுத்து கொண்டு போய் பாறையில் மேல் விரித்து, அறுப்பு நாள் தூக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலின் ஆகாயத்து பறவைகளாயிலும் இரவில் காட்டு மிருகங்களாயிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள். மழை பெய்யும் வரையில் நான் எழும்ப மாட்டேன். ஆகாயத்து பறவைகள் தொடக்கூடாது, காட்டு மிருகம் தொடக்கூடாது. அவர்கள் யார்? செத்து போனவர்கள், தூக்கிலிடப்பட்டவர்களுக்காய் தன் பிள்ளைகளுக்காய் காவல் காத்த ஒரு தாய். இரவும் பகலும் காவல் காத்தார். நீங்கள் சொல்லலாம், எங்கள் பிள்ளைங்களாம் உயிரோடு தான் இருக்காங்க. நான் சொல்கிறேன், உயிரோடு இருந்தும் செத்த பிள்ளைங்க இருக்காங்க, ஜெபிக்காத பிள்ளைங்க இருக்காங்க, பைபிள் படிக்காத பிள்ளைங்க இருக்காங்க, தவறான உறவில் சிக்கி தவித்தவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த அதிகமாக போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் போதைப் பொருள் என்னன்னே தெரியாது. வெளிநாட்டிலலாம் ஓரின சேர்க்கை சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. இப்போ கல்லூரியில் கேர்ள்ஸும் லவ் பண்ணுறாங்க. ஏன்னா பையன்கிட்ட பேச விட மாட்டாங்க, ஆனால் கேர்ள்ஸ்கிட்ட பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள பிள்ளைகள் போகும்பொழுது செத்துட்டாங்களே. எங்கே ரிஸ்பாள்? எங்கே? பகலிலே மிருகத்தை துரத்த வேண்டும், இதை இரவிலே கழுகிலிருந்து துரத்த வேண்டும். இரவும் பகலும் துரத்துகிறோம், செத்துட்டாங்களே. இவங்களுக்கா நீ ஏன் மாள்ற? என் கண்ணீரால் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை கிடைக்க போகுது. செத்தவங்க தான். இவள் அழுதாள் என்பது ராஜாவுக்கு கேள்விப்பட்டது. அப்போ ராஜா என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த சவுலின் எலும்புகளையும் யோனத்தான் எலும்புகளையும் அவன் அவன் தகப்பன சீசின் கலர் அடக்கம் பண்ணி வைத்தான். அப்பொழுது தூக்கிலிடப்பட்டவ இந்த எலும்புகளையும் சேர்த்து கொண்டான். இது என்ன தெரியுமா? செத்து போனவங்களுடைய எலும்பு ராஜ கல்லறைக்கு போகுது. செத்து போனவங்க பிள்ளைங்க ராஜ கல்லறைக்கு வருவாங்க. அதுதான் ஞானஸ்தானங்க. அந்த ராஜ கல்லறை தான் ஞானஸ்தானங்க. ஐயோ, என் பையன் எவ்வளோ அக்கிரமக்காரனாக இருந்தா, எனக்கு ராஜ கல்லறையில் இருந்துட்டா. அவனுக்கு ராஜரிக மேன்மை கிடைத்து விட்டது. எதனால்?
ரிஸ்பாளுடைய வைராக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய தாய்மார்கள் இருக்கனால சொல்கிறேன்னா, வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிள்ளைகள் விஷயத்தை பெண்கள்கிட்ட தான் பேசியிருக்காரு. ஆண்கள்கிட்ட பேசின வசனம் தெரியல, பெண்கள்கிட்ட பேசினார். ஆமாம், ஆகாருக்க பிள்ளைக்காக, அன்னாளின் பிள்ளைக்காக, எல்லாம் ஆண்டவர், நாயின் உருதுவைக்க பிள்ளைக்காக, லாசருக்கா, மாத்தா மரியாளுக்காக, எல்லாம் லேடிஸ்னா பேசியிருக்காரு. பிள்ளைகள் விஷயமா, உங்கள் பிள்ளை கெட்டு போனதுக்கு உங்கள் கணவனை பழி சொல்லாதீங்க. அப்பா மாதிரி பிள்ளை, அப்போ அம்மா மாதிரி பிள்ளை இருக்கக்கூடாதோ, அப்பா மாதிரி பிள்ளை. அவன் கேடு கெட்டு போனான், அது மாதிரி பிள்ளையும் கேடு கெட்டு போகுது. யார் கேடு கெட்டு போனால் என்ன? நீ முட்டி போட்டானா சாத்தானை கட்டி போட முடியும். நீ ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்தாயானால் அந்த செத்து போன பிள்ளைங்க ராஜ கல்லறைக்கு வர முடியும். அவங்க ஞானஸ்தானம் பெற்று வெளியே வருவாங்க, மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுவாங்க. மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் சேமைங்க என்று பெரிய ஒரு சவாலுக்குள்ளே வருவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரிஸ்பாளினுடைய வைராக்கியம். தாயே, உன் பிள்ளைக்காக அழுவ. என் பிள்ளை மார்க்கு குறைஞ்சி போச்சு, குடங்குடமாக கண்ணீர். எக்ஸாம் டைமில் 2 காது வலிக்குங்க. கன்னியாகுமரியிலேருந்து வர ஃபோன் கால், என் மகளுக்கு நீ கிறிஸ்மஸ் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம், இதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஜாப் பண்ணதுக்கு. இன்னைக்கு ஐயோ அவன் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு போகிறான், இன்டர்வியூக்கு போகிறான், அதுதான் உட்காந்துருக்குறேன்னா. நான் ஒரு கேள்வி கேட்டேன், டியூஷன் வச்சுக்க. எல்லாத்துக்குமே டியூஷன் வச்சேன். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பைபிள் டியூஷன் வச்சிங்களா? பைபிள்வா? அதுவா? டைமே இல்லை சிஸ்டர். என்கிட்ட வராத சிஸ்டர், என்கிட்ட ஜெபிக்க வராத. வேதத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் பிள்ளை நல்லா படித்து, உன் பிள்ளை நல்ல வேலைக்கு இருந்து நல்லா திருமணம் பண்ணி வாழணும்னா ஜெபிங்க, பைபிள் படிங்க, படிக்க வைங்க. பெற்றோரே படிக்க வைங்க. தகப்பன்மாரே தகப்பன்மாராக இருங்க. பிரதர் நீங்கள் சர்ச்சுக்கு போனா என் மனைவி போவா, பிரதர் ஜோம் பண்ணிங்களா, என் மனைவியை நாங்கள் குத்தகை எடுத்திருக்காங்க மனைவிங்க ஜெபிக்கிறதுக்கும் சர்ச்சு போகிறதுக்கும். அப்படியே மனைவி பரலோகம் போயிடுவாங்க. நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் எங்கே போவீங்க? ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்து வச்சுருக்கீங்களா? நீங்களே நினச்சி பாருங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க நீ மறவாதிருப்பாயாக. அந்த ஒரு நாள் எவ்வளோ வருமானம் தான் கிடச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு நாளை நீ ஆலயத்துக்கு வந்து முட்டி போட்டேன்னா டபுளாக கொடுப்பார் ஆண்டவர். அடுத்த நாள் டபுளாக கொடுப்பார் ஆண்டவர். உனக்கு எந்த விதமாக டாக்டர் பில்லு, லாயர் பில்லு, போலீஸ் பில்லு, எல்லா பில்லும் இருக்காது. கர்த்தர் உன் வருமானத்தை காப்பார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பூமியின் உயர்ந்த ஸ்தலம் ஏறி இருக்க பண்ணுவார். சரி, சில குடும்பம் எல்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த தாத்தா போட்ட முட்டி, அம்மா வடிச்ச கண்ணீர், இன்னைக்கு இவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் எப்படி அழுது ஜெபிச்சாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் எப்படி கண்ணீர் விட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு ஏன் நம்ம பணத்தை இழந்திருக்கிறோம், பிள்ளைகளை இழந்திருக்கிறோம்? ஏன் தவறான உறவுக்குள் பிள்ளைங்க போடுறாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியும் ஓடி போறாங்க, என் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. தாய் கண்ணீர் வடிக்கவில்லை, தாய் அதற்காக தேவனிடத்தில் மன்றாடவில்லை, இரட்டொடுக்கவில்லை. அந்த பகலின் மிருகத்துக்கும் இரவின் பறவைக்கும் அவள் காத்திருக்கவில்லை. ஏனோ தானோ என்று வளர்த்து விட்டாள். இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க, பரவாயில்லை, இட்ஸ் நாட் டூ லேட். அந்த பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார், ராஜ கல்லறைக்கு கொண்டு வருவார், அவருடைய எலும்புகள் காக்கப்படும். அந்த பிள்ளைகள் உங்கள் கண்ணீர் மூலமாய் அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை முற்றுமாய் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த கன்வென்ஷன் அதுதான் முக்கியம். தாய்மார்கள் கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணும், தகப்பம்மா டெடிகேட் பண்ண வேணும். இந்த பக்கம் ஏன் எம்டியாக இருக்குது? உங்களுக்கு கூட்டிகிட்டு வர முடியாதா? உங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வர முடியாதா? பிறந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்களே, கடைக்கு கூட்டிகிட்டு போனீங்களே, ஏன் சர்ச்சுக்கு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வரக்கூடாது? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இந்த பக்கம் நிறைஞ்சால் இந்த பக்கம் நிறையணும். 2 பேர் ஒருமனப்பட்டு என்ன கேட்டாலும் கர்த்தர் செய்வார். அந்த 2 மரம் கணவனும் மனைவியும் தான். ஒன்று படுங்கள் பார்க்கலாம். வல்லமையான ஆவியானவர் நம்ம மத்தியில் கிரியை செய்ய போகிறார். இன்றைக்கு கேட்க போகிறதெல்லாம் அக்கினி, நீ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இக்னைட் யோர் ஃபயர். மங்கேறியும் திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர், எரியும் தீபங்கள் குளிர்ந்து விட்டு எரிவதற்கு அக்கினி ஆவிய ஊற்றத்தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா.
ஊற்றுமப்பா, உம்முடைய அக்கினியை ஊற்றுங்கப்பா, அக்கினியை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, எங்கள் மேல் இறங்கி வாருங்கப்பா. எங்கள் குடும்பம் பற்றி எரிய வேண்டும், எங்கள் வியாபார ஸ்தலங்கள் பற்றி எரிய வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பற்றி எரிய வேண்டும். அக்கினி பாதுகாப்பவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்பா. அவர்களை காக்க வேண்டும். உம்முடைய சமூகத்தில் அவர்களுக்காக திறப்பிலே நான் நிற்கிறேன். நான் ஒரு ரிஸ்பாலாய் மாற விரும்புகிறேன். எலியாவை போன்ற ஒரு ஜெபம் ஆண்டவரே நான் கேட்கணும். பெருமலையின் இறைச்சலை நான் கேட்கணும். ஒரு கையளவு மேகமாக இருந்தாலும் அதை கொண்டு உலகத்தை செழிக்க வைக்க கர்த்தாவே உம்மால முடியும். என்னை நான் தருகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி, அப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கணும் அப்பா. இதுவரையிலும் நான் பற்றி எரியவில்லை, என் உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லை. ஒரு அக்கினி அபிஷேகத்தை எனக்கு தாரும். அவளோடு காத்து நிற்கிறேன். தாகம் உள்ளவன் மேலே தான் ஆண்டவர் தண்ணியை ஊற்றுவார். இன்றைக்கு அக்கினியை ஊற்றுவேன்னு சொன்னார். இன்றைக்கி நான் காரில் வர சமயம் என்னால் பேசவே முடியல, ரொம்ப இதாக இருந்து. இவ்வளோ நேரம் கர்த்தர் என்னை பாதுகாத்து பேச வச்சாருன்னா அதை நான் பேசலைங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருங்க. ஊற்றுமப்பா, உங்களுடைய அக்கினியை ஊற்றுங்கப்பா. பெருமழையாய் பெய்யட்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருமழை பெய்யட்டும். நாங்கள் நீச்சல் ஆழத்துக்கு போக வேண்டும். கணுக்கால் அளவு வேண்டாம், முழங்கால் அளவு வேண்டாம், இடுப்பளவு வேண்டாம். நீச்சல் ஆழத்துக்கு, லான்ச் இன்டு தி டீப். நீ அமிழ்ந்திருக்கணும், ஆவியில் அமிழ்ந்திருக்கணும், அக்னியில் அமிழ்ந்திருக்கணும், அபிஷேகத்தில் அமிழ்ந்திருக்கணும். என்னை தருகிறேன் தருகிறேன் தருகிறேன்.